நம் இதய நிறைவு பயிற்சிக்கான 3வது மற்றும் இறுதி நாள் மாஸ்டர் வகுப்பில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இப்பொழுது திரு கமலேஷ் பட்டேல் அவர்கள் மீண்டும் உங்களை வழிநடத்துவார். அன்பார்ந்த நண்பர்களே, மீண்டும் நல்வரவு. நாம் இதய நிறைவு மாஸ்டர் வகுப்பின் 3வது பகுதிக்கு வந்துள்ளோம். இந்த இதய நிறைவு தியானத்தை தொடங்கிய நாட்களில் எனக்கு ஏற்பட்ட சொந்த அனுபவத்தை பகிர்ந்து கொள்கிறேன். பிரிசெப்டர் எனப்படும் ஒரு இதய நிறைவு பயிற்சியாளரிடம் அழைத்துச் செல்லப்பட்டேன். அவர் மிக அடக்கமான குடும்ப பெண். அவரது முதல் கேள்வி, எதற்காக தியானம் செய்ய விரும்புகிறாய் என்பதாகும். அந்நாட்களில் மனதில் நான் போற்றி வந்த என் கருத்துகள் மற்றும் சிந்தனைகளை கூறினேன். கடவுளை உணர்ந்தறிய விரும்புகிறேன். மாபெரும் மகானாகிய சுவாமி விவேகானந்தரின் அடிகளை பின்பற்றி ஒரு சந்நியாசி போன்ற வாழ்க்கையை ஏற்க விரும்புகிறேன் என்றேன். அவர், இதய நிறைவு பயிற்சியில் உங்கள் இதயத்தினுள் உள்ள கடவுளை நாடும்படி நாங்கள் கூறுகிறோம். பரம்பொருளை உணர்வது என்பது இதயத்தின் மூலம்தான் முடியும். நீங்கள் கானகம் அல்லது இமயத்தின் உச்சி என எங்கு சென்றாலும் இதயம் உங்களுடன் இருக்கும் என்றார். அவர் மேலும் மிக அழகாக நம்பிக்கையூட்டும் வகையில், கடவுள் எங்கும் இருக்கிறார் எனில் அவர் உங்கள் இதயத்திலும் இருக்கிறார். நீங்கள் உங்கள் இதயத்தை விட்டு எங்கு ஓட முடியும், எவ்வாறு ஓட முடியும் என்றார். பற்று, பற்றின்மை அல்லது பற்றற்ற பற்று எனும் இந்நிலைகள் யாவும் நம் இதயத்தினுள் வேரூன்றியுள்ளன. அதனால் இதயத்தை பயிற்றுவிப்பது மிகவும் அவசியம். நம் பிரார்த்தனையை இதயபூர்வமாக சமர்ப்பிப்பதாக கூறுகிறோம் அல்லவா? விஷயங்களை நாம் இதயத்தின் வாயிலாக உணர்கிறோம். சரியான முடிவுகளை இதயத்தின் மூலமாக எடுக்கிறோம். விஷயங்களை செய்யவோ செய்யாதிருக்கவோ இதயத்தால் தூண்டப்படுகிறோம். இதயத்தின் மூலம் நம் எண்ணங்களை ஆக்கப்பூர்வமாக்குகிறோம். அதனால் முதலில் நம் இதயத்தை பயிற்றுவிப்பது நல்லது. ஒருவருக்கு ஒருவர் என்ற முறையில் அவர் அருமையானதொரு தியானத்தை அளித்த போது அது எனக்கு மிக்க நம்பிக்கையை அளித்தது. நீங்களும் இதய நிறைவு பயிற்சியாளர்களால் ஒருவருக்கு ஒருவர் என்ற முறையில் அளிக்கப்படும் இப்பயிற்சியை எங்கிருந்தாலும் பெற முடியும். தியானம் செய்வதற்கான ஹாட்ஸ்பாட்ஸ் என்று நாங்கள் கூறும் பற்பல இடங்கள் உள்ளன. உலகெங்கிலும் உள்ள இதய நிறைவு பயிற்சியாளர் எவரும் பணம் வசூலிப்பதில்லை. அனைவருக்கும் இலவசமாக இந்த அறிவை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பது இதன் பின்னணி தத்துவமாகும். எனக்கு பயிற்சி அளித்த பெருமைக்குரிய மாஸ்டர், கடவுள் விற்பனைக்கு அல்ல. அப்படியே இருந்தாலும் அவருக்கு என்ன விலை அளிப்பீர்கள்? அவரை விலைக்கு வாங்க முடிந்தால் உங்களுக்கு கடவுள் ஏன் தேவைப்படுவார் என்பது வழக்கம். இது சற்று சிந்திக்க வேண்டிய விஷயம். இதயம் மற்றும் கடவுளை உணர்ந்தறிதல் மூலம் நம் உள்ளார்ந்த பேராவலை நிறைவு செய்வதற்கான நம் தேடல், இவற்றை பற்றி தீர யோசிக்கும் போது இறுதி மூலத்துடன் நம் இதயத்தை இணைப்பது ஒரு முற்பட்ட தேவையாக ஆகிறது. நம் இதயத்தில் ஒரு வெற்றிடம் உருவாக்கப்பட்டால் இந்த இணைப்பு எளிதில் சாத்தியமாகிறது. ஒரு ஆன்மீக அல்லது உணர்ச்சி வசப்பட்ட ஒரு வெற்றிடம் பற்றி சற்று சிந்தியுங்கள். ஏதேனும் பிரார்த்தனையை சமர்ப்பிப்பதன் மூலம் இதை எளிதில் தூண்டிவிட முடியும். பிரார்த்தனை மிக உயர்தரமானதாக இருக்க வேண்டும். இந்த பொருள் சார்ந்த உலகில், ஓ எனக்கு இது தேவை, அது தேவை, இவருடன் சேர்ந்திருக்க விரும்புகிறேன், இவருடன் சேர்வதை விட்டுவிட விரும்புகிறேன்
என்ற அனைத்து நேர்மறை எதிர்மறையான உலகாயத விஷயங்களுக்காக பிரார்த்திப்பது ஒரு ரகமாகும். நாம் அனைவரும் இதற்கு பழகியுள்ளோம். உலகாயத விஷயங்களுக்காக பிரார்த்தனை செய்வதையே பழக்கமாக கொண்டுள்ளோம். ஆனால் இறுதிநிலை சத்தியத்தை உணர்ந்தறிய வேண்டும் என்று ஏற்கனவே நீங்கள் தீர்மானித்திருந்தால் உலகாயத விஷயங்களுக்காக நாம் யோசிப்போமா? இந்த அடிப்படை கேள்வியை நமக்குள் நாமே எழுப்ப வேண்டும். கேட்காமலேயே ஒரு பிரார்த்தனை மூலமாக எவ்வாறு இணைப்பை பெறுவது? இறுதிக்கட்ட உணர்ந்தறிதல் என்ற மிக மேன்மையான மற்றும் மிக உயரிய லட்சியம் இருக்கும்போது தன்னலமின்றி உருவாக்கப்படும் இந்த இணைப்பு எந்நேரத்திலும் ஒரு விஷயத்தை, அதாவது ஆம், என் இறைவா, என் வாழ்வின் உண்மையான லட்சியம் நீரே, அவர்தான், அவர் மட்டுமே இறைவனாவார் என்பதை உணர வேண்டும். இப்படி இருக்க மிக உயர்வானதை அடைவதிலிருந்து என்னை தடுப்பது எது? ஒருவர் மிக உயர்வானதை அடைவதில் பேரார்வத்துடன் இருக்கும்போது என்னை எது தடுக்கிறது? ஏன் என்னை தடை செய்து நிறுத்துவது எது என்று அது பற்றி சிந்தித்து உள்முக ஆய்வு செய்து பகுத்தறிய வேண்டும். என் ஆசைகள், என் விருப்பங்கள் தான் உண்மையில் உயரியதை அடைவதிலிருந்து என்னை பின்னிழுக்கிறது என உணர்கிறோம். பேராசை உயரியதை அடைவதில் நம் கீழ்நிலையை, பலவீனத்தை நாம் கண்டறியும் போது, என் இறைவா, என்னிடம் இந்த ஆசைகள் உள்ளன, உங்களுக்கு தொல்லை தர விரும்பவில்லை, ஆனால் தயவு செய்து உதவி புரியுங்கள். ஆசை நிறைவேறும் வரை அதை இருக்க விடுங்கள், அல்லது நீங்கள் விரும்பினால் தயவு செய்து அதை நீக்குங்கள். என் பரிணாம வளர்ச்சிக்கு உதவாதெனில், என் இறைவா, தயவு செய்து இதை வைத்துக் கொள்வதா இல்லையா என தீர்மானிப்பதில் எனக்கு உதவுங்கள் என்ற உணர்வு நமக்கு ஏற்படுகிறது. அதனால் ஏதோ ஒரு விதத்தில் இந்த உள்முக உரையாடல் மூலமாக, இந்த பிரார்த்தனை மூலமாக நம்மால் உள்ளிருக்கும் நம் கடவுளுடன், உயர் சாரத்துடன் நம்மை இணைத்துக் கொள்ள முடிகிறது. இந்த பிரார்த்தனைக்கு பல சொற்கள் தேவையில்லை. ஏனெனில் மேலே இருந்து எவரும் இந்த பிரார்த்தனையை பெற்றிருக்கலாம் அல்லது மனதில் கற்பித்து உருவாக்கி இருக்கலாம். அது ஒரு பொருட்டல்ல. உங்கள் இதயத்தை அது தொடுகிறதா? உங்கள் இதயம் ஆமோதிக்கிறதா? மகான்களின் உள்ளுணர்விலிருந்து அற்புதமான சொற்கள் எவ்வாறு வெளிவருகின்றன? இதயம்தான் முதலில் உணர்வுகளை அறிகிறது. மற்றவரின் சிறப்புத்தன்மை, எனது கீழான தன்மை பற்றிய உணர்வு மற்றும் இறுதிநிலை சத்தியத்தை அறிந்துணர என்னை மேலே இட்டுச் செல்பவர் அவரே என்ற அறிவு, அதுவே பிரார்த்தனையின் சாராம்சமாகும். உணர்வுகளின் வடிவில் அது கீழிறங்கிய போது மகான்கள் அத்தகைய உணர்வுகளை சொற்களாக வடித்தார்கள். இந்த வார்த்தைகளை நாம் உபயோகிக்கும் போது அது உள்ளுக்குள் ஒரு உணர்வை உருவாக்க வேண்டும். என் இறைவா, மனித வாழ்வின் உண்மை லட்சியம் நீரே. அது உள்ளுக்குள் ஒரு உணர்வை உருவாக்க வேண்டும். நாங்கள் இன்னும் ஆசைகளுக்கு அடிமைகளாக இருக்கிறோம் என்ற வாக்கியம் என் சொந்த விருப்புகளே என்னை அடிமைப்படுத்தி என் முன்னேற்றத்தை தடுக்கிறது என்ற கருத்தை வெளிப்படுத்துகிறது. நாம் உயர் சக்தியை வேண்டி அழைத்து எங்களை அந்நிலைக்கு இட்டுச் செல்லும் ஒரே சக்தியும் தெய்வமும் நீரே என்கிறோம். இந்த பிரார்த்தனையில் நாங்கள் இன்னமும் ஆசைகளுக்கு அடிமைகளாக இருப்பது எங்கள் முன்னேற்றத்தை தடுக்கிறது என்ற இந்த உண்மையை அங்கீகரிக்கிறோம். முடிவில் எங்களை அந்நிலைக்கு இட்டுச் செல்லும் ஒரே சக்தியும் கடவுளும் நீரே என்கிறோம். அதனால் இதில் எல்லாமே நாம், நமது மற்றும் நமக்கு என்பது பற்றியதாகும். அதனை நம் இதயத்தில் முன்னிலைப்படுத்த வேண்டும். நாம் என்பதில் நானும் அடங்கியுள்ளேன். நான் கடைசியில் இருக்க விரும்புகிறேன்.
அதனால் நாம் பிரார்த்தனையை சமர்ப்பிக்கும் போது எனது என்ற கருத்தின்றி அதில் பன்மைத்தன்மையின் கருத்து இருக்க வேண்டும் என்பதும் அதில் சேர்க்கப்பட வேண்டும். நாம் பிரார்த்தனையை சமர்ப்பிக்கையில் நானும் அதில் தானாகவே உள்ளடங்கி விடுகிறேன். தடுப்பது என் ஆசைதான் என்ற அறிகையில் மிக உயர்நிலையை எட்டிய பின்னரும் ஒருவர் பிரார்த்தனையை சமர்ப்பிக்கும் பட்சத்தில் அது இன்னமும் அவரது தனிப்பட்ட பிரார்த்தனையாக இருக்காது. அது அனைவருக்காகவுமே. நமக்கு வெளிப்புறத்தில் ஏதோ ஒரு வெளிப்புற அமைப்பினிடம் நாம் பிரார்த்தனையை சமர்ப்பிக்க முனைகிறோம். உயிர் ஜனிப்பதையும் உயிர் பறிக்கப்படுவதையும் நம் வாழ்நாளில் அனைவரும் பார்த்தும் கண்டும் இருக்கிறோம். ஒரு மனிதர் பிறக்கும் கணத்திலிருந்தே, தாயின் கருப்பையிலிருந்து குழந்தை வெளிவந்த கணத்திலிருந்தே அதன் உயிர் சக்தியானது மரணம் என்று நாம் கூறும் தருணம் வரை தன் வாழ்வை தொடர்கிறது. இயற்கையின் ஏதோ ஒரு உயர் சக்தி, ஒரு உயர் ஆற்றல் எனக்கு உயிர் கொடுக்கிறது. ஆத்மன், கடவுள் என்று எப்படி அழைத்தாலும் பொருட்டல்ல. இயற்கையின் ஏதோ ஒரு உயர் சக்தி, ஒரு உயர் ஆற்றல் எனக்கு உயிர் கொடுக்கிறது மற்றும் என் உள் உள்ளது. இந்த ஆத்மன் அல்லது உயிர் சக்தி எனக்கு வெளிப்புறத்தில் இல்லை என்ற இந்த உண்மையை நாம் அறிகின்ற போது, இவ்வாழ்விற்காக எனக்கு வெளிப்புறத்தில் இருக்கும் ஏதேனும் ஒருவருக்கு நான் நன்றி கூறினால், எனக்குள் குடிகொண்டிருக்கும் அதை இந்த உட்பொருள் எப்படி உணரும்? இது உங்கள் உணவை கூட சமைக்காத ஏதோ ஒருவரிடம் நன்றி உணர்வுடன் இருப்பது போலாகும். உங்கள் தாயை மறந்து, ஓ, இவர் சமையல் செய்தார் என்கிறீர்கள். உங்கள் தாய், இந்த முட்டாளுக்கு நான் சமைத்தது தெரியவில்லை என்று சிரிக்கிறாள். உலகாயத விஷயங்கள் இந்த அளவு நம்மை பாதிக்கின்றன எனும்போது, இந்த உயிர் சக்தி இல்லையெனில் என்னால் பேச முடியாது, கேட்க முடியாது, பரஸ்பரம் உரையாடக்கூட முடியாது, உறங்கவோ விழிக்கவோ கூட முடியாது என்ற வாழ்வின் இந்த உண்மையின் மீது நாம் சற்று அதிக கவனம் செலுத்துவோம். இந்த உயிர் சக்தி இல்லாமல் இவ்விஷயங்கள் யாவும் வீணானவை. நமக்குள் இது இருப்பதை அறிவோம். எனது இந்த வாழ்வே, உயிர் துடிப்பே அதற்கு நிரூபணமாகும். அந்த வாழ்வின் வெளிப்பாடே நான் ஆவேன். அதை வெளியே தேட வேண்டுமா? தயவு செய்து சிந்தியுங்கள். நாம் உள் சக்தியை எழச் செய்யும் போது, அகத்தூண்டுதல் பெறும்போது, அது அந்த மூலாதாரத்திலிருந்து கிடைக்கிறது. என் நேரமும் நமக்கு வழிகாட்டும். அது உள்ளிருக்கும் அந்த மாஸ்டரிடமிருந்தே வருகிறது. உள்ளிருந்து வரும் அந்த சக்தியை, அந்த அருள் ஆசியை, அந்த அன்பை எழச் செய்யும் போது எதுவுமே வெளியிலிருந்து வருவதில்லை என்பதை நாம் உணர்ந்தறிய வேண்டும். முதல் கூட்டத்தில் முன்னதாக நாம் பேசிய சிறப்பு வாய்ந்த டிரான்ஸ்மிஷன் பிராணாகுதி கூட உள்ளிருந்து, மூலாதாரத்திலிருந்தே வருகிறது. மூலாதாரம் இதயத்தின் உள் இருக்கிறது. அதனால் அன்பார்ந்த நண்பர்களே, இப்போது மீண்டும் சற்று கண்களை மூடுங்கள். ஒரு சில நிமிடங்கள் நாம் தியானம் செய்வோம். கீழ்க்கண்ட இந்த எண்ணத்தில் இருங்கள். என் இறைவா, மனித வாழ்வின் உண்மை லட்சியம் நீரே. நாங்கள் இன்னமும் ஆசைகளுக்கு அடிமைகளாக இருப்பது எங்கள் முன்னேற்றத்தை தடுக்கிறது. அந்நிலைக்கு இட்டுச் செல்லும் ஒரே தெய்வமும் சக்தியும் நீரே.
மூலாதார தெய்வீக ஒளி ஏற்கனவே என் இதயத்தில் இருக்கிறது என்று எண்ணுங்கள். நாம் தியானம் செய்யலாம்.
That's all. இப்போது யோக சித்தாந்தத்தின்படி இதய நிறைவு பயிற்சி முறைக்கு நீங்கள் முறைப்படி அறிமுகமாகிவிட்டீர்கள். பயிற்சியின் ஆரம்ப அறிமுகம் என இதை நீங்கள் அழைக்கலாம். வேறு எந்த பயிற்சியிலும் இருப்பது போல உடற்கட்டிற்காக வயிற்று தசைகள், கை தசைகள் வலுப்பெற தேக பயிற்சி நிலையத்திற்கு போவதில் கூட ஒரு ஒழுங்குமுறை தேவைப்படுகிறது. ஆன்மீக பயிற்சிகளுக்கும் ஒழுங்குமுறை கட்டுப்பாடு அவசியம். முதல் நாள் செய்தது போல காலையில் சில நிமிடங்கள் தியானம் செய்ய முயலுங்கள். தியானம் முடிந்த பிறகு பரபரப்பாக எழுந்து செல்ல வேண்டாம். கண்களை மெதுவாக தாழ்த்தி கீழ் நோக்கி உள்நிலையை புரிந்து கொண்டு அதை உணர முயலுங்கள். நேரம் இருந்தால் அதை குறித்துக் கொள்ளுங்கள். பகல் நேரத்தில் முடிந்த அளவு அந்நிலையை தக்க வைத்திருக்க முயலுங்கள். இந்த உள்நிலையை மேலும் நேர்த்தியாக்க முடிந்தால் மேலானது. மாலை வீட்டிற்கு வந்தவுடன் சற்று சோர்வு தணிந்ததும் முக்கிய வேலையை கவனியுங்கள். உடனேயே இரண்டாம் நாள் நாம் விவாதித்த புத்துணர்வூட்டும் பயிற்சியை செய்யுங்கள். இன்று கூறிய இந்த மூன்றாவது அம்சம் பிரார்த்தனையை பற்றியது. இது முழுவதும் உள்முக இணைப்பை பற்றியதாகும். இரவு உறங்கும் முன் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். நாம் மகிழ்ச்சியில், துயரத்தில் காலை எழுந்ததும் பிரார்த்திக்க பழகியுள்ளோம். பிரார்த்திக்க சிறந்த நேரம் காலை எழுந்ததும் மற்றும் இரவு உறங்கும் முன்பும் ஆகும். இந்த பிரார்த்தனை மந்திரம் போல திரும்ப திரும்ப கூற வேண்டியதில்லை. ஆனால் அடுத்தடுத்த வார்த்தைகளுக்கு செல்லும் போது ஒவ்வொரு வார்த்தையின் பொருளையும் புரிந்து கொள்வது அவசியம். இதயத்தில் அது உருவாக்கும் தாக்கத்தை உணருங்கள். உயரிய பிரசன்னத்தை, டிரான்ஸ்மிஷனை அது எழச் செய்வதை கவனியுங்கள். அனைவரும் அதை உணர்வீர்கள். டிரான்ஸ்மிஷன் பற்றி தாஜி கூறினார். என் அலுவலகத்தில் அதை நான் உணர முடியுமா என இதை நீங்கள் சோதித்து பார்க்கலாம். எனக்கு எழுத வேண்டாம், நீங்கள் அதை உணர்வீர்கள். இந்த பிரார்த்தனையை கூறி உங்கள் இதயத்துடன் உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் எங்கு எப்போது விரும்பினாலும் டிரான்ஸ்மிஷன் கிட்டும். இது உள்ளத்தை மகிழ்விக்கும் ஒரு சாகச பயணம். இதுவரை நான் பார்த்த எதையும் விட இந்த உள்முக பயணம் மெய்சிலிர்க்கச் செய்வதாக இருக்கிறது. 30-35 வருடங்களாக நான் தொழில் செய்து வருகிறேன். எனக்கும் கல்லூரி வாழ்க்கை, பள்ளி வாழ்க்கை, குழந்தை பருவம் இருந்திருக்கிறது. ஒரு குடும்பம் இருக்கிறது. எதையும் துறக்க வேண்டியதில்லை. இது இல்லாமல் இருப்பேன், அது இல்லாமல் இருப்பேன் என கூற தேவையில்லை. இங்கு குடும்ப வாழ்க்கைக்கும் ஆன்மீக வாழ்க்கைக்கும் இடையே பரிபூரண சமநிலை இருக்கிறது. ஆன்மீக வாழ்க்கையுடன் முழுமையாக இணைந்த நேர்த்தியான பொருள் சார்ந்த வாழ்க்கையை உருவாக்குவதில்தான் மகிழ்ச்சி இருக்கிறது. தியானம் செய்வதால் வாழ்க்கை அதிக மகிழ்ச்சியாக, உண்மையில் அபார மகிழ்ச்சி உள்ளதாக இருக்கும். ஏதாவது பாட்டை கேட்டு நீங்கள் மகிழ்ந்திருந்தால் தியானத்திற்கு பிறகு அதை இன்னும் அதிக குதூகலமாக அனுபவிப்பதை காண்பீர்கள். நண்பர்கள் விஷயத்திலும் அப்படித்தான் நடக்கிறது. தியானம் செய்வது, உங்கள் நண்பருடனான தொடர்பு, அவருடன் விருந்து உண்ணுதல்,
ஆகியவற்றில் புதிய அர்த்தத்தை ஏற்படுத்துகிறது. தொழிலில் தியானம் வேறு வழியில் உதவி புரிகிறது. எதைச் செய்வது, எதைச் செய்யக்கூடாது என வழிகாட்டுகிறது. ஒரு மாணவனாக தவறாமல் தியானம் செய்யும்போது பல்வேறு நடப்புகளை புரிந்து கொள்ள அது உதவும். அன்பு நண்பர்களே, இதைச் செய்வதால் வருந்த மாட்டீர்கள். தயவு செய்து தீவிரமாக செய்ய முயலுங்கள். எங்களுடன் இருந்ததற்கு நன்றி. கடந்த சில தினங்கள் எங்களுடன் நீங்கள் பயணித்ததற்கு மிக்க மகிழ்ச்சி. இப்பயிற்சியை உங்கள் அன்றாட வாழ்வின் ஒரு அம்சமாக பின்பற்றி தியானத்தில் மேலும் ஆழ்ந்து செல்வீர்கள் என்று நம்புகிறோம். நன்றி.